மிகப்பெரிய பொருளாதார மேலே உட்கார வச்சா கூட தடுமாற வேண்டிய இடத்துல தான் இருக்கு. இந்த முறை ஆட்சிக்கு வரவங்க எல்லாம் அவங்க மகிழ்ச்சி அடைவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உட்கார்ந்ததுக்கு அவங்க பட போற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவ்வளவு பட போறாங்க. புதுசா இனிமே வரி ஏற்றவே முடியாது. எங்க கரண்ட் பில் இப்ப எவ்வளவு இருக்குமா, ஹவுஸ் டாக்ஸ் எவ்வளவுமா வந்திருக்கு, தண்ணி வரி எவ்வளவுமா வந்திருக்கு, ரோட் டாக்ஸ் எவ்வளவுமா வந்திருக்கு, இவ்வளவு ஒன்னொன்னா யோசிச்சு வருமா. நீ யூஸ் பண்ற பேஸ்ட்ல இருந்து பிரஷ்ல இருந்து சோப்புல இருந்து ஒவ்வொன்றும் எல்லாம் கூடி போச்சா? இதுக்கு மேல என்ன கூட்டுவீங்க? கூட்டவே முடியாது. ஆனால் வருமானத்துக்கு புதிதாக வழி இல்லை. இவ்வளவுக்கு வட்டி கட்டுறதுக்கே பாதி வரி பணத்தை கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கிற போது அவங்க எப்படி ஆட்சி நிம்மதியா பண்ண முடியும்? இன்னொன்னு இருக்குல்ல சார், இப்ப போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் மக்கள் மனநிலைன்றது எப்படி இருக்கு சார்? மக்கள் மனநிலை வந்து தெளிவடைந்திருக்கா இந்த தேர்தல்ல? கொஞ்சம் முன்னால கேட்டம்மா, காலையில எழுந்தது நைட்டு படுக்கிறவர்களும் என்னென்ன பயன்படுத்துற, அதெல்லாம் விலைவாசி என்னன்னு கேட்டம்மா. இது உனக்கு மட்டுமா? எல்லா மக்களுக்கும் தானே. அந்த மக்களுக்கு என்ன மனநிலை வரும்? நீங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம், தம்பி நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம், உன்னுடைய பிரச்சனை பற்றி நீ யோசிப்பு இல்லை. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் மாட்டணும். ஊரை பார்க்க வேணாம், உலகத்தை பார்க்க வேணாம், தமிழ்நாட்டை பார்க்க வேணாம், அவங்களுடைய பாதிப்பு என்னன்னு பார்ப்பாங்கல்ல. அப்ப அவர்களுக்கு ஒரு உணர்வு வரும் இல்ல, அந்த உணர்வு என்னவா இருக்கும்? அதைத்தான் நான் பாக்குறேன். என்னதான் நீங்க தத்துவத்தை சொன்னாலும் மற்றவன் சொல்லும் போது உண்மையை புரிஞ்சுக்க முடியாதுதான். உலகம் உருண்டைன்னு ஒருத்தன் சொன்னான், யாரா நம்பினானா? ஆனா அதான உண்மையாச்சு. அதே போல இன்றைக்கு இருக்கிறத இந்த உண்மையை சொல்லுகிற போது ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கலாம். ஆனா ஒவ்வொருவரையும் அவர்களே பாதிக்கப்படுவது அன்றைக்கு அவனை உணர்கிற போது, நான் முதல்ல சொன்னது போல தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சி வந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன்.